எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரா, ஈஸியான முறையில பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், நியூலி மேரிட் எல்லாருமே வந்து இத ஈஸியா வச்சுருவாங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்க கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்குங்க. 1 குச்சி கருவேப்பிலை இலை, 2 கீறுன பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க. இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் இதில் 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் குழஞ்சி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் ஒரு தட்டு போட்டு மூடி 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பாறை மீன் சேர்த்துக்குங்க. நான் வந்து இதில் 3 மீன் வந்து சேர்த்துருக்கேன். இது மாதிரி மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மீன் குழம்பு ஒயிட் ரைஸ், இட்லி, கல் தோசை எல்லாத்து கூடயுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.